music. அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை சில்க்ஸ். அதிரடி கலெக்ஷன், சரவெடி செலிப்ரேஷன். கடந்த சில நாட்களாக இந்திய ஐடி துறை கடுமையான சரிவை நோக்கி செல்ல தொடங்கியுள்ளது. வாரம் பல நூற்று கணக்கில் ஊழியர்கள் பணியிலிருந்து நீக்கப்பட்டு வருகின்றனர். TCS, அசெஞ்சர், மைக்ரோசாஃப்ட், சேல்ஸ்போர்ஸ் மற்றும் கூகுள் போன்ற நிறுவனங்கள் திறன் மேம்பாடு மற்றும் செலவுகளை குறைக்கும் நோக்கத்தோடு தங்களது நிறுவனங்களில் மறுசீரமைப்புகளை மேற்கொண்டுள்ளன. இதன் ஒரு பகுதியாக அந்த நிறுவனம் பல ஆயிரம் ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய முடிவு செய்துள்ளன. இந்தியாவில் மிகப்பெரிய தகவல் தொழில்நுட்ப நிறுவனமான டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் 2025-26 நிதியாண்டில் சுமார் 12,000 ஊழியர்களை, அதாவது உலகளாவிய ஊழியர்களில் சுமார் 2% பேரை பணி நீக்கம் செய்ய உள்ளது. AI-யின் தேவை அதிகரிப்பால் நிறுவனம் தற்போது மறுசீரமைப்பு திட்டங்களில் கவனம் செலுத்தி வருகிறது. உலகளாவிய சர்ச் என்ஜின் நிறுவனமான கூகுள் அதன் AI அமைப்பை விரிவுபடுத்தும் முயற்சியின் ஒரு பகுதியாக வடிவமைப்பு தொடர்பான பணிகளில் இருந்த 100 ஊழியர்களை பணிநீக்கம் செய்ய உள்ளது. விப்ரோவில் அதிகாரப்பூர்வ பணிநீக்கங்கள் எதுவும் உறுதி செய்யப்படவில்லை என்றாலும் செலவு திறனையும் உற்பத்தி திறனையும் மேம்படுத்த 24,516 வேலைகளை நிறுவனம் குறைத்துள்ளது. நிறுவனத்தின் அறிக்கையின்படி HCL Tech 2024 8,000க்கும் மேற்பட்ட வேலைகளை குறைத்துள்ளது. இது பெரும்பாலும் அதன் நிறுவன பங்குகளை விற்றதாலும் துறையில் நடந்த மறுசீரமைப்புகளாலுமே நிகழ்ந்துள்ளது. அமெரிக்க அதிபர் தொடங்கியுள்ள வர்த்தக போர் தொடங்கி பல்வேறு காரணங்களால் இந்தியாவில் IT துறை பாதிக்கப்பட தொடங்கியுள்ளது. AI எழுச்சி, ட்ரம்ப் வர்த்தக போர், அவுட்சோர்சிங் உள்ளிட்ட 3 பெரிய காரணங்களால் இந்தியாவில் IT துறையில் வரும் நாட்களில் வேலை இழப்புகள் இதனால் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. IT துறையில் கடந்த ஒரு வருடத்தில் மட்டும் 15%க்கும் அதிகமான சரிவு ஏற்பட்டிருக்கிறது. அதாவது 15%க்கும் அதிகமான கிளையண்ட்கள் குறைந்துள்ளனர். இந்தியாவில் உள்ள அசெஞ்சர், இன்ஃபோசிஸ், விப்ரோ, TCS போன்ற நிறுவனங்கள் தங்களின் வருவாயில் 11-18% வரை இழந்துள்ளன. IT சேவைகளுக்கான மதிப்புகள் குறைய தொடங்கியுள்ளன. இது IT துறை வீழ்ச்சிக்கு முக்கியமான காரணமாக மாறத் தொடங்கியுள்ளது. IT துறையில் அடுத்த ஆண்டு வளர்ச்சி 4%க்கும் குறைவாகவே இருக்கும். வர்த்தக போரால் இந்தியாவில் IT துறை பாதிக்கப்பட தொடங்கியுள்ளது. இந்தியாவில் IT துறையில் வரும் நாட்களில் வேலை இழப்புகள் இதனால் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வர்த்தக போர் காரணமாக மும்பை பங்குச்சந்தை தொடர்ந்து சரிவை சந்தித்து வருகிறது. யோசித்து பார்க்க முடியாத அளவிற்கு மார்க்கெட் தொடர்ந்து சரிவை சந்தித்து வருகிறது. கடந்த 6 மாதங்களில் 10,000 புள்ளிகள் மட்டும் சென்செக்ஸ் வர்த்தகத்தில் சரிந்துள்ளது. இந்திய மார்க்கெட்டில் இருக்கும் பல நிறுவனங்கள் கூடுதலாக மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. இது இப்போது உண்மையான மதிப்பை நோக்கி சரிய தொடங்கியுள்ளன. வரும் நாட்களில் இவை மேலும் சரியும் வாய்ப்புகள் உள்ளன. இதுவும் IT துறையை நேரடியாக பாதிக்கும். இரண்டாவது காரணம், அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் வரி மற்றும் கடுமையான விசா குடியேற்ற கொள்கைகள் டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் மற்றும் இன்ஃபோசிஸ் போன்ற நிறுவனங்களை பாதிக்கலாம் என்று மூடிஸ் நிறுவனம் ஆய்வு செய்துள்ளது. இவை நேரடியாக IT துறையை பாதிக்கவில்லை என்றாலும் மறைமுகமாக பாதிக்கும். அதாவது அமெரிக்க குடியேற்ற விதிகளில் மாற்றங்கள் செய்யப்பட்ட இந்திய ஊழியர்களை நம்பியிருக்கும் IT நிறுவனங்கள் சவால்களை சந்திக்கும். கடுமையான குடியேற்ற கொள்கைகள் காரணமாக இந்தியர்கள் ஆன்சைட் போக முடியாத நிலை ஏற்படும். இதை நிவர்த்தி செய்ய TCS மற்றும் இன்ஃபோசிஸ் போன்ற நிறுவனங்கள் இந்தியர்களை ஆன்சைட் அனுப்பாமல் அமெரிக்காவிலேயே ஊழியர்களை பணிக்கு எடுக்கும் திட்டத்தில் உள்ளதாம். அதாவது விசா பிரச்சினைகளை சமாளிக்க TCS மற்றும் இன்ஃபோசிஸ் போன்ற நிறுவனங்கள் இந்தியர்களை ஆன்சைட் அனுப்பாமல் நிறுத்தலாம். அமெரிக்காவிலேயே உள்ளவர்களை பணிக்கு எடுக்கலாம் என்று மூடிஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது. அதோடு அமெரிக்காவின் வர்த்தக போர் காரணமாக சர்வதேச அளவில் பல துறைகள் பாதிக்கின்றன. இதனால் IT சேவைகளை பயன்படுத்தும் பல நிறுவனங்கள் செலவை கட்டுப்படுத்த IT சேவைகளுக்கு செலவு செய்வதை குறைக்க முடிவு செய்துள்ளன. உலகம் முழுவதும் உள்ள பல்வேறு IT நிறுவனங்களுடனான சேவை ஒப்பந்தங்களை அமெரிக்கா நீக்கியுள்ளது. $5.1 பில்லியன் மதிப்பு உள்ள ஒப்பந்தங்களை அவசியமற்ற செலவுகள் என குறிப்பிட்டு அமெரிக்கா நிறுத்தியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இது உலகளாவிய தகவல் தொழில்நுட்ப வணிகத்தையே பாதிக்கும் அபாயம் இருக்கிறது. அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸத் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அதாவது பொதுவாக IT பணிகளை வெளிநாட்டிற்கு அமெரிக்க அரசு அவுட்சோர்சிங் செய்யும். அதாவது குறைந்த வருமானத்தில் ஊழியர்கள் கிடைப்பதால் பணிகளை வெளியே அவுட்சோர்சிங் செய்வார்கள். முக்கியமாக இந்தியா, வியட்நாம் போன்ற நாடுகளுக்கு இதை அவுட்சோர்சிங் செய்வார்கள். இதைத்தான் தற்போது ட்ரம்ப் நிறுத்தியுள்ளார். இந்த பணிகளை அமெரிக்காவிற்கு உள்ளேயே செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்.
இதுபோக ஏஐ வருகை காரணமாக ஐடி துறையில் பல வேலை வாய்ப்புகளும் குறையும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. புதிய வேலை வாய்ப்புகள், முக்கியமாக ஜூனியர் வேலை தொடர்பான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் குறைவதற்கு அதிகமான சான்சஸ் இருக்கிறது. அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன். அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன்.